ஒருத்தங்க ஒரு வாரம் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா, யாரு தலைகீழ வந்து கேட்டாலும் அந்த ஒரு வாரம் டேட் நான் குடுக்க மாட்டேன். ஸோ அப்படி வந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு மிஸ் வந்து வாஸ் த மூவி ஜென்டில்மேன். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷி வாஸ் லைக் ஷி லிட்டரலி லுக் லைக் ஒன் தேவதை பாட்டு பாடும்போது மைம் பண்ணுவாங்கல்ல. நான் வந்து மைம் பண்ண மாட்டேன். நான் பாடுவேன். இதுதான் பாத்ரூம் சிங்கரா மேம்? பாத்ரூம் சிங்கரா. அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு மலையாள படமே வராது. நான் என்ன செய்யும் குட்டி, ஜஸ்ட் டூ இட் அன்லெஸ் யூ ட்ரை சம்திங் ஹவ் வில் யூ கெட் டு நோ டூ சம்திங் அப்படின்ட்டு பண்ண வைப்பாரு. பாடுவாரு. அந்தாக்ஷரி வந்து ஒரு கேம் ஓடும். ஸோ இட்ஸ் வெரி லைவ்லி பர்சன் டு பி ஆன் செட் வித். ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, தொணன்னு பேசுறது அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஹி டாக்ஸ் வாட் நீட்ஸ் டு பி ஸ்போக்கன். ஸோ அவரெல்லாம் வந்து அங்க வச்சிருந்தோம். அவர் தான் வந்து சில நேரம் வந்து பேசுவார். கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் ஏன் ஒரு ஆடிஷன் இல்லாமல் என்னை நடிக்க சொல்லாமல் அவர் எப்படி செலக்ட் பண்ணார். நான் இவென்ச்சுவலி அவர் அதை கேட்டேன். சார் நான் நடிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை நடிக்க வைக்க முடியும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இஸ் இட் காஸ்டிங் கவுச்ன்றது வந்து அந்த காலத்தில் வந்து இட் வாஸ் நாட் யாரும் வற்புறுத்தல. இட் வாஸ் லைக் சில ஒரு 10 ஆஃபரில் வந்து 1-2 ஆஃபரில் வந்து யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேரவன் இல்லாத ஷூட்டிங் செட்ல கேரவன் இல்லாத இருக்கும்போது இது ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணி கேரவனே இல்ல. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்றது எப்படி இருந்துச்சு செட்ஸ்ல? காலம் போற போக்குல தானே வந்து இன்னைக்கு கேரவான் வரைக்கும் வந்து நிக்குது. அந்த காலத்துல வந்து நான் மட்டும் இல்லையே, ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் லைக் ராதிகா மேம் ஒரு ஈவன் ரேவதி மேம் ஒரு ஹூஎவர் அங்க கொடுத்திருந்த சில வந்து என்ன சொல்றது ஃபெசிலிட்டிஸில் தான் அவங்களும் மாற்றிருப்பாங்க. நானும் வந்து ஹட்ஸ்லலாம் போய் மாற்றிருக்கேன். அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து என்னது துணியை வந்து இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸும் இந்த லேடி அசிஸ்டன்ஸ் எல்லாம் துணியை பிடிச்சி ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கேன். அதே மாதிரி தே பீன் லைக் ஸோ மெனி இன்ஸ்டன்சஸ். பட் இட் வாஸ் ஜஸ்ட் அதுதான் அப்போ சினிமாவாக இருந்தது. அண்ட் நாங்கள் அடாப்ட் பண்ணி நாங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து பேமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் போல்டாக சொல்லுவேன், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு படங்களில் நாட் சீரியல்ஸ் படங்களில் எனக்கு 70% படங்களில் எனக்கு ஃபுல்லாக பேமெண்ட் வந்தது கிடையாது. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, மேம் இன்னும் 4 நாள் ஷூட்டிங் இருக்குது மேம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வி கம் டு நோ தட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன சார் 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, பேமெண்ட் வரலையே? இல்லை மேம் எங்களுக்கு லாஸில் போயிட்டுருக்கு, நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம், இந்த பேமெண்ட் வராது அப்படி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல் ஹேப்பன்ட். அடுத்தது வந்து சொல்லுவாங்க டப்பிங் இருக்குது மேம், டப்பிங் பேசிட்டு நாங்கள் பேமெண்ட் தரோம். அடுத்தது வில் நோ தட் சம்படி எல்ஸ் வுட். அப்போல்லாம் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக கிடையாது. ஸோ அவங்க வேறு ஆளை வச்சு டப்பிங் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கால் பண்ணி பணத்தை கேட்டோன்னா, இல்லை மேம் அவ்வளோதான் மேம், அதுக்கு தான் வி கேன் ஒன்லி அஃபோர்ட் ஸோ மச். ஸோ திஸ் இஸ் ஹேப்பன். பட் அப்போ வந்து அது சண்டை போட்டு கேட்போம். அம்மா தானே கூட பக்கபலம். ஸோ அம்மா கேட்பாங்க. பட் அதுக்குன்னு சண்டை போட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து அது ஒரு சீனை க்ரியேட் பண்ணி வி ஜஸ்ட் வெண்ட் ஆன் வித் த ஃப்ளோ. இப்போ இன்றைக்கி வந்து ஐ எம் ஸ்மார்ட் இனஃப் டு நோ ஓகே ஒரு ப்ராஜெக்டில் வந்து படம் என்னோட சேலரி பேசும்போது எப்போ ஷூட் முடியுது, எப்போ டப்பிங் முடியுது, இதெல்லாமே ஐம் வெரி அவேர், ஐம் வெரி கான்ஷியஸ். பட் அப்போ வி ஜஸ்ட் வெண்ட் வித் த ஃப்ளோ. ஏன்னா சினிமான்ற பேக்ரவுண்டே இல்லாமல் வந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான். ஐ அப்சல்யூட்லி ஹேட் நோபடி, தேர் வாஸ் நோ மென்டார், தேர் வாஸ் நோபடி டு கைட் மீ. எங்கள் ஃபேமிலியிலே யாரும் கிடையாது. ஸோ இட் வாஸ் மோர் லைக் வாட்ச் அண்ட் லேர்ன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்ன். ஈவன் நிறைய பேர் வந்து காஸ்டிங் கவுச் பற்றி தே ஆஸ்க். காஸ்டிங் கவுச்ன்றது வந்து அந்த காலத்தில் வந்து இட் வாஸ் நாட் யாரும் வற்புறுத்தல. இட் வாஸ் லைக் சில ஒரு 10 ஆஃபரில் வந்து 1-2 ஆஃபரில் வந்து யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐ ஒன்ட் கால் இட் ரிக்வெஸ்ட் ஆர் நாட் அ டிமாண்ட் ஈதர். அதை பற்றி பேசும்போது நமக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம எஸ் சொல்ல போகிறோம், இல்லைனா நம்ம நோ சொல்ல போகிறோம். எங்கள் சைடில் வந்து வி செட் நோ. எத்தனையோ படங்கள் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன் அதனாலேயும். பிகாஸ் அந்த ஒரு மேட்டர் வந்து நம்ம நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அது தாண்டி நம்ம வந்து எதுக்கும் வரல. ஸோ அது ஒருத்தங்களோட சாய்ஸ். ஸோ தீஸ் வேர் சம் ஆஃப் த இஷ்யூஸ் ஐ ஃபேஸ் தென். இட் வாஸ் ஆல் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். பேமெண்ட்டோட பிரச்சனைன்னு பேசும்போது மேபி ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண வேண்டான்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால அது ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலையா? ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் நானும் அம்மாவும் வி வேர் நாட்
அந்த சண்டை போட்டு அதை வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஆக்கி இல்லை வந்து அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி ஒரு பிரச்சனை ஆக்கி ஒரு படத்துல இருந்து வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை புடுங்கணும் அப்படின்ற ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை மதர் சேயிங் பரவாயில்ல நம்ம சேரிட்டிக்கு கொடுத்ததா நினைச்சு விட்டுடலாம் அப்படின்னு கூட என் அம்மா சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் நாட் வர்த் இட். ஐம் நாட் சேயிங் மொத்த பணமும் வரலன்னு சொல்லலை. ஐ எம் சேயிங் லைக் அ சர்டன் போர்ஷன் ப்ராபப்ளி ஒரு 20% 25% ஆஃப் த பேமெண்ட் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ 100% பேமெண்ட் வரலன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர பேமெண்ட்டே வரலன்னு சொல்லலை. பட் வி ஜஸ்ட் மூவ்ட் ஆன். டிப்பிக்கல் அந்த அந்த சினிமா வைப்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வரலைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அந்த தாட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வரல. ஸோ ஒரு எவ்வளோ டிக்னிஃபைடாக எங்களால் ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போக முடிஞ்சதோ மேபி வி லேர்ன்ட் இட் ஓவர் த இயர்ஸ். ஓகே நம்ம வந்து ஒருத்தங்க வந்து டப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினவங்க அடுத்த படத்தில் வந்து உஷார் ஆயிருந்துருக்கலாம். பட் at some stage they would have அந்த படத்துக்கு வந்து இல்லை நீங்கள் டப்பிங் பண்ண வேண்டாம் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு நாங்கள் பண்ணுறோன்னு முதலே பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா எல்லா படத்துக்கும் நான் டப் பண்ணலை. அப்போ வந்து ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பேமெண்ட் கேட்டிருக்கலாம். பட் அவங்க வந்து இல்லை மேடம் இன்னும் 4 நாள் ஷூட் இருக்குன்னு சொல்லும்போது we would just believe them. So it was just a learning journey and no regrets or அதை பற்றி நினச்சி ஒரு பிட்டர்னஸோ எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு கிடையாது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ரியல் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ மிஸ்ட் ஏதாச்சும் படத்தில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேபி நம்ம பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணது யூஸ்வலி இந்த டேட்ஸ் வந்து செட் ஆகலைன்னா. அண்ட் ஐ வாஸ் சம்படி நான் வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே டேட் கொடுக்கவே மாட்டேன். அது அப்போலேருந்தே ஒரு டிசிப்ளினோட தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். ஒருத்தங்க ஒரு வாரம் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா யார் தலைகீழ வந்து கேட்டாலும் அந்த ஒரு வாரம் டேட் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி வந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு மிஸ் வந்து வாஸ் த மூவி ஜென்டில்மேன். இப்போ ஜென்டில்மேனில் வந்து சிக்குபுக்கு ரேலோட அந்த கௌதமி மேம் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் என்ன தான் கூப்பிட்டாங்க. பட் ஏதோ ஒரு டேட் கிளாஷில் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அது பண்ணலை. அந்த டைமில் அந்த புரிதல் இல்லை தட் இட் வாஸ் அ பிக் ப்ரொடக்ஷன். அது படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த படம் இவ்வளோ பிரபலமாக இருக்குது. அப்போ சில நேரம் நினைப்பேன் பண்ணியிருக்கலாம். பட் நவ் நமக்கு தெரியும் நமக்கு கௌதமி மேமை தவிர வேறு யாரையுமே நம்மளால் அதில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த படத்தில் இன்னும் ஒரு செகண்ட் வாய்ப்பு வந்தது. ஹீரோயினோட சிஸ்டர் ஆர் கசின் ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தி ஆர்டிஸ்ட் நேம். ஆனால் அவங்களுக்கும் வந்து அர்ஜுன் சார் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் கூப்பிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் அட் தட் ரைட் ஏஜ் அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப துருவான ஒரு கேரக்டராக இருந்தது. அதுவும் மறுபடியும் வந்து டேட் ப்ராப்ளம்னால வேண்டான்னு சொல்லி it was a double miss actually in Gentleman. அது எப்பவாச்சும் அப்படியே மைண்ட்ல தோணும் கொஞ்சம். பட் ஓகே ஐ மீன் அது நடந்தது முடிஞ்சது எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் சில நேரம் அப்படியே பார்க்கும்போது நினைப்பேன் ஒருவேளை நான் அந்த ஸ்க்ரீனில் இந்த பாட்டில் எல்லாரும் என்ன பார்த்துருந்துருக்கலாம் இல்லை வந்து இந்த ரோலில் என்ன பார்த்துருந்துருக்கலாம். ஜஸ்ட் வெரி ஹியூமன் நேச்சர் தான் டு ஃபீல் தட் வே. ஓகே இப்போ கௌதமி மேம் பற்றி பேசும்போது மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா துருவம் படத்தில் மலையாள படத்தில். அங்கே கூட அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி துருவம் செட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டாக இருந்தது. ஏன்னா பெரிய செட்டப் அது. இட் வாஸ் ஹியூஜ் ப்ரொடக்ஷன் ஜோஷி சார் டிரெக்ஷனில். அப்புறம் அதில் ஆர்டிஸ்டே ஒரு பட்டாளமே இருந்தது. மம்முக்கா வாஸ் தேர், அஃப்கோர்ஸ் கௌதமி மேம். அப்புறம் ஜெயராம் ஏட்டன் வாஸ் தேர் அண்ட் தென் விக்ரம் வாஸ் தேர் as well. ஸோ விக்ரம் தான் என்னோட பேர் அண்ட் ஜெயராம் ஏட்டனும். ஸோ ஐ had like two heroes. ஸோ என்னன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்போ யாரையும் பயம் கிடையாது. பட் ஓவராக பேசுகிறதோ இல்லை வந்து பேசுறதுக்காக போய் பேசுகிறதோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ அந்த செட்டில் வந்து இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு அப்போ அவங்க எல்லாருமே சீனியர் எக்ஸப்ட் ஃபார் விக்ரம். ஆல் தி அதர்ஸ் were like சீனியர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப அவங்க கிட்டலாம் போய் பேசலாம் மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒதுங்கி உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் வந்து வாக்மேன் இருக்கும். வாக்மேன் காதில் போட்டுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து மம்முக்காலாம் கேட்டிருக்காரு, நீ என்ன வாக்மேன் போட்டுட்டு என்ன நீ கேட்டுட்ருக்க, மலையாள பாட்டா கேட்டுட்ருக்கேன்னா அப்போ நான் சொல்லுவேன் இல்லை சார் நான் வந்து தமிழ் பாட்டு கேட்டுட்ருக்கேன், ஹிந்தி பாட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அவரும் சொல்லுவார் நீ எல்லாம் மலையாளியானே பாதி நேரம் மறந்து போகுது. பிகாஸ் ஐ வாஸ் சச் அ சென்னை கேர்ள் தோஸ் டேஸ். கௌதமி மேம் ஆல்சோ ஷி இஸ் அ வெரி டிக்னிஃபைட் பர்சன். அப்படி தான் எனக்கு ஞாபகம். ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, வருவாங்க அவங்க பாட்டுக்கு. அண்ட் ஐ ரிமெம்பர்
அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது she was like she literally looked like one devade, like she was so tall and slim and so beautiful. And நான் ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஷூட் பண்ணதே அந்த சாங் தான். அப்படியா? ஆமா, சீன் பண்ணல. எனக்கு அவங்க கூட சீன்ஸ் ரொம்ப கிடையாது, அந்த சாங் தான் வரும். சீன்ஸ் வந்து மத்தவங்க கூட தான் இருக்கும். ஸோ அந்த சாங்ல அது இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு ஸ்விங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ என்னை வந்து ஷார்ட் ரெடின்னு அவங்க எப்போ கூப்பிட்டாங்கன்னா, மேம் வந்து அங்கே ஆல்ரெடி உட்கார வச்சு அந்த இதை சித்தார் கையில் கொடுத்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா அவங்களோட போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஏன்னா அவங்க அப்போ வந்து மலையாளம் ரொம்ப பேசல இல்லையா, ஸோ தே ஹேட் டு ரிஹர்ஸ் வித் ஹர். எல்லாம் அவங்க ஓகே ஆகி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து என்னை வந்து அந்த சைடில் வந்து உட்கார சொல்லுவாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு தென் the song starts, so she will do this one sitar. So when I came, I remember she was in this gorgeous green sari, and I was like, oh my god, this is one Devade sitting there. And then I said, hello ma'am அப்படின்னா, she was like, hi அப்படின்னா. வெரி நைஸ் ப்ளசன்ட் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர். ஆனால் அந்த சாங் தான் மெயினாக காம்பினேஷனாக இருந்தது. அண்ட் நான் வந்து அந்த சாங் வந்து ஐ எம் ஆல்சோ அ சிங்கர், a little bit of a bathroom singer, okay. So அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு பாடும்போது மைம் பண்ணுவாங்கல்ல, நான் வந்து மைம் பண்ண மாட்டேன், நான் பாடுவேன். ஸோ ஐ ரிமெம்பர் ஹர் டெல்லிங் மீ, யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சொன்னேன், இல்லை கொஞ்சம் கர்நாடிக் ட்ரைனிங் இருக்கு. இதுதான் பாத்ரூம் சிங்கரா? பாத்ரூம் சிங்கரா, பிகாஸ் ஐம் அ பரதநாட்டியம் டான்சர், கர்நாடிக் ட்ரைனிங், இப்போ பாத்ரூம் சிங்கர். அது தப்பிக்கிறதுக்காக தான் நான் அதுக்கு வரேன் மேம். ஐ வில் கம் டு தட். அடுத்தது, இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் கூட நம்ம நடிக்கிறோங்கிறது, இப்போ ஜெயராம் சார் கூட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்திருக்கு. அவர் எப்படிலாம் ஃபன் பண்ணுவாரு, எப்படி எடுத்துட்டு போவாருன்னு நமக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்துச்சு ஜெயராம் சார் கூட அந்த காம்பினேஷன் சீன்? ஜெயராம் ஏட்டன் வாஸ் அ ராயட் ஆன் செட். ஐ மீன் இப்போ வந்து யூ கேன் இமேஜின் ஹிம் லைக் எத்தனை வருஷங்கள் முன்னால மிமிக்ரி பண்ணுவார், பாடுவார். அப்புறம் வந்து செட்டில் என்னன்னா அவர் வேலை என்னன்னா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது, irrespective of whether you're a senior or a junior or whoever. I still remember ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் நடந்தது. இட் வாஸ் ஆல் கம்ப்ளீட்லி நைட், 5 o'clock அசம்பிளி, 8 o'clock தான் ஷூட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூவி ஷூட் தான் தெரியுமே, ஒரு ஷாட் எடுத்தால் சம்டைம்ஸ் அடுத்த ஷாட், அதுவும் அவுட்டோரில் இருட்டில் வந்து ஷாட் வந்து அவங்களுக்கு செட் பண்ணுறதுக்கே சம்டைம்ஸ் வில் டேக் அப் டு 1.5 to 2 hours. அவரோட வேலையே, ஜெயராம் ஏட்டனோட வேலையே வந்து ஷரீட்ஸ் எல்லா. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு மலையாள படமே வராது, நான் என்ன செய்யும் குட்டி, ஜஸ்ட் டூ இட் அன்லஸ் யூ ட்ரை சம்திங், ஹவ் வில் யூ கெட் டு நோ டூ சம்திங் அப்படின்ட்டு பண்ண வைப்பார். பாடுவார், அந்தாக்ஷரி வந்து ஒரு கேம் ஓடும். ஸோ இட்ஸ் வெரி லைவ்லி பர்சன் டு பி ஆன் செட் வித். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி மலையாளத்தில் மறுபடியும் ஒருத்தர் கூட நடிக்கணும்னு இருந்தால் எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஜெயராம் ஏட்டன் தான் சொல்லுவேன். ஐ மீன், ஹீ இஸ் அமேசிங்லி டிரான்சிஷன்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அன் ஆக்டர். அது வேற விஷயம். இப்போ எவ்வளோ விதமான ஜானர்ஸில் வந்து அவர் நடிக்கிறாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹீரோ மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கேரக்டர் ரோல்ஸ். ஸோ அவர் கூட கண்டிப்பாக மறுபடியும் நடிச்சா ஐ வாண்ட் டு see whether he's still the same ஜெயராம் ஏட்டன் who I met like 30 over years back. அதுக்கப்புறம் மீட் பண்ணது இல்லை எங்கேயும், ஜஸ்ட் ரேண்டமாக கூட இல்லை, பிகாஸ் நான் அவர் கூட 2 படம் பண்ணேன். ஸோ ஒன் வாஸ் துருவம்க்கு அப்புறம் வந்து ஆயுஷ் காலம்னு ஒரு படம் பண்ணேன். பட் இட் வாஸ் அ வெரி ஷார்ட் காம்பினேஷன். ஐ ஒன்லி ஹேட் லைக் 1 week of shoot. அதே ஜெயராம் ஏட்டன் தான். தட் வாஸ் பேக் டு பேக். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல ஜெயராம் ஏட்டனை பார்க்கறதுக்கு. கம்மிங் டு மம்முக்கா எப்படி இப்ப இருக்கிற அதே ஸ்வாக் தான் அப்போ? ஐயோ, செம்ம ஸ்வாக். அப்போ அது வேற ரொம்ப இன்னும் யங்கா இருந்தாரா, அப்படியே லைக் அந்த செம்ம அந்த ஹீரோ லுக், and I was so well, he carried himself so well. And அவர் வந்து ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, தொணத்தொணான்னு பேசுறது அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஹீ டாக்ஸ் வாட் நீட்ஸ் டு பி ஸ்போக்கன். ஸோ அவரெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தோம். ஸோ நாங்களும் நான் விக்ரம் எல்லாம் வந்து அப்படிதான் லைக் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தோம் அவர்கிட்ட இருந்து. அவர் தான் வந்து சில நேரம் வந்து பேசுவார். விக்ரம் சாருக்கு எப்படி இருந்துச்சு அது கேட்டிருக்கீங்களா? மம்மூட்டி போறாரு, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நாங்க ஜாலியா இருப்போம். ஆல்மோஸ்ட் the vibes were the same and all that. So நாங்க எப்பவுமே வந்து, அவரும் தமிழ், நானும் I was considering myself as one தமிழ் பொண்ணு literally. So நாங்க எங்க வைப் வந்து தனியா நாங்க உட்காந்துட்டு நாங்க வந்து அப்படியே லைக் வியந்து பார்ப்போம். இவங்க வந்து நடிக்கும் போதும் சரி, இவங்க சும்மா மம்முக்காலாம் செட் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியே இறங்கி வந்தாலே
ஓகே இஸ் கமிங் அப்படின்னு அந்த அந்த ஒரு வைப் எல்லாம் இருந்துச்சு. கண்ணிலே தெரியுது அந்த ஒரு ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பேச்சிலே தெரியுது. நம்ம கம்மிங் டு தமிழ் மூவிஸ் வரும்போது தமிழ்லயும் அவ்வளவு லெஜெண்ட்ஸ் கூட, பாரதிராஜா சார் மாதிரி ஒரு பர்சன் கூட நமக்கு ஒர்க் பண்ண முடியுதுங்கிறதும் திஸ் போட்டோ அண்ட் தி கேப்ஷன் அதான் ஆஃப்டர் நியர்லி 3 decades meeting the man who recognized my passion for acting. அது எப்படி அவர்தான் உங்களை கரெக்டா புடிச்சிட்டாருங்கிற ஒரு தாட் வந்ததுக்கான ரீசன்? படத்துல நடிச்சதுனால தானே இன்னைக்கு இத்தனை வருஷத்தோட ஜேர்னி. 33 years in acting field is quite a substantial number of years. Actually நான் வந்து ஒரு ஆடிஷன் போறேன்னு நினைச்சு போய் அவர் ஆக்சுவலி என்னை பார்த்துட்டு உன் பேர் என்ன, உனக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, then I said இல்ல but I'm a dancer. நான் வந்து பயமே இல்லாம I was sitting in front of him. It was a very young teenager and I was more concerned that the next day or something I had some test or exam. I wanted to go back and study. So சும்மா சரி கூப்பிட்டாங்களே அப்படின்ட்டு போனேன். சரி இவர் ஏதோ நடிக்க சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை. ஆல் he said was what's your name? I said this is my name. என்ன பண்ற? படிக்கிறேன். ஓகே ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா? இல்லை I'm a dancer for so many years, பரதநாட்டியம் டான்ஸர் அண்ட் ட்ரெயின் கர்நாடிக் மியூசிக் சிங்கர் அண்ட் நான் வந்து ஸ்கூலில் பிளேஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா தட் வாஸ் அ ஃபேக்ட். தட்ஸ் இட் and he just selected me. அவர் ஸோ I've always கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் ஏன் ஒரு ஆடிஷன் இல்லாமல் என்னை நடிக்க சொல்லாமல் அவர் எப்படி செலக்ட் பண்ணார். நான் இவென்ச்சுவலி அவர் அதை கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்டேன், சார் நான் நடிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை நடிக்க வைக்க முடியும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, he said you said you're an dancer, then you said you've done stage plays and ரொம்ப யதார்த்தமாக you said என்னை சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க எனக்கு டெஸ்ட் இருக்குது நான் படிக்கணும், அப்போ உனக்கு பயமும் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை கண்டிப்பாக என்னால் நடிக்க வைக்க முடியும், இவளால் நடிக்க வைக்க முடியும்னு எனக்கு அந்த தருணத்தில் எனக்கு வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் ஐம் அவர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் வந்து நடிக்கிறதுக்கு தான் பிறந்தேன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். பட் அப்போ எனக்கு அந்த புரிதல் இல்லை இல்லையா. ஸோ அவருக்கு அது வந்து அந்த ரெக்கக்னிஷன் அவர் தானே. ஸோ ஐ மெட் ஹிம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 30 years. நான் வந்து அவருக்கு தேங்க்யூ சொன்னதே இல்லை. அன்னைக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஐ செட் தேங்க்யூ சார், என்னை வந்து என்னோட டேலண்ட்டை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணி 1 இல்லை 2 படத்தில் என்னை நடிக்க வச்சு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அதுக்கு கண்டிப்பாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஸோ அந்த ஆக்டிங் அந்த இப்போ ஃபர்ஸ்ட் படமே அவர் கூட பண்ணும்போது ஃபர்தர் அது இப்போ 33 years அதை எடுத்துகிட்டு போகும்போது எந்த விதத்தில் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னெலாம் நிறைய பேர் சொல்லுவார். எப்படி இருந்தார் அவர் செட்டில்? ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தார். ஓகே வேலைன்னு வரும்போது இஸ் ஒன் கம்ப்ளீட்லி இன்னும் இந்த என்ன சொல்லுவாங்க ஹாஸ்க்கு அந்த இது கட்டிடுவாங்கல்ல அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ ஒன் ட்ராக் மைண்ட் ஃபார் ஹிம். ஸோ அதெல்லாம் இருந்தது. எல்லாரையும் கத்துனாரு போனாரு. ஆனால் நான் பெருமையாக சொல்லுவேன், நான் 2 படத்துலேயே நான் திட்டும் வாங்கல அடியும் வாங்கல. ஓகே பிகாஸ் எவ்ரி ஒன் எல்சே இல்லை அவர் அடிக்கணும் எல்சே மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்வாங்க. பட் ரெண்டுமே இல்லை. பிகாஸ் மேபி ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹி வாண்டட். பட் எல்லாமே நடிச்சு காட்டுவார். தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர் ஃப்ரம் தோஸ் 2 மூவி எக்ஸ்பீரியன்சஸ். அது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் எப்படி நடக்கணும் எப்படி பார்க்கணும். ஸோ நான் அதை கூட இந்த தடவை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் உங்களை காப்பி பண்ணி தான் சார் நான் அந்த 2 படத்தையும் நான் நடித்தேன். இல்லை அப்படின்னாரு. ஐ செட் இல்லை சார் அதுதான் உண்மை, நீங்கள் காமிச்சிங்க எக்ஸ்ப்ரெஷன் எப்படி பண்ணணும், எப்படி அழணும், எப்படி சிரிக்கணும், எப்படி வெக்கப்படணும் எல்லாமே நீங்கள் காமிச்ச நான் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணதுனால தான் யூனோ மக்கள் தி ஆடியன்ஸ் யூனோ என்னை வந்து ரசித்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொன்னேன். இட் வாஸ் an emotional moment there. I think அந்த படத்தை நீங்க ஆக்சுவலி நீங்க ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா I was crying actually. நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. I was actually crying when I met him after 30 years. அவர்கிட்ட நான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லும்போது என் கண்ணில் தண்ணியோடு தான் நான் சொன்னேன். I was really overwhelmed but I was happy that எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவரை மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னோட நன்றி அவருக்கு வந்து ஏன்னோ சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. இப்போ நீங்க பாடுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, தி குட் சாங்ஸ் உங்களுக்கு உங்களோட கரியர்ல கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமா, songs good songs da. Which is your favorite song ma'am? See, I have to say Athangaram, but please don't ask me to sing Athangaram arame. You have no. அது வந்து நான் எத்தனை தடவை பாடினேன். அதை நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ரஹ்மான் சார் மியூசிக்கை கம்போஸ் பண்ணி சுஜாதா மேம் அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. நான் வேற போகிற இடத்துல எல்லாமே அந்த பாட்டை என்னை பாட சொல்லி நான் அதை பாடி எல்லாருக்கும் வந்து அந்த பாட்டுக்கிட்ட ஒரு வெறுப்பாயிட போகுது. எனக்கு அது வேற பயமா இருக்கு. நீங்க சிங்கர்னு சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படியும் வெறுப்பாகிறது. கர்நாடிக்லாம் படிச்சிருக்கீங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு எனக்கு கேட்கணும். ஏதாச்சும் பாட்டு நான் நடிச்ச
நான் நடிச்சதுதான் வேணுமா? Yeah. அதே ஆத்தங்கர மரமே தான் இங்க வேணுமா? யார் விஷ் அது உங்க விஷ், நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். சரி அதே பாடிடுறேனே. பிகாஸ் நான் மற்ற பாடல்கள் எனக்கு பிடிக்கும். லைக் ராமன் அப்துல்லா முத்தமிழே முத்தமிழே சாங் ரொம்ப பிடிக்கும். பட் நான் பாட சொன்னீங்கன்னா ஐ வுட் கான்ஃபிடென்ட்லி சிங் திஸ் ஆத்தங்கர மரமே ஒன்லி லிட்டில் பிட். ஓகே, okay. பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஹிட்டிங் த சாங். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சந்தையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. மேம் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சிங் எனிவேர் மேம். இன்னும் கொஞ்சம் ரெகுலரா பாடினா கொஞ்சம் நல்லா பிரெத் கண்ட்ரோல் வரும். கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் அங்கங்க விட்டுட்டேன்னு தெரியும். முடிஞ்ச அளவு.